ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஷ்ஷும் டிஷ்ஷும் குக்கிங் சேனல். சேமியா பாயாசம், பருப்பு பாயாசம், அவல்ல பாயாசம், இப்படி பாயாசத்திலே நெறைய வெரைட்டி இருக்குங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டிஷ் என்னன்னா, சர்க்கரைவள்ளி கிழங்க வச்சு டேஸ்டியான பாயாசம். இந்த சர்க்கரைவள்ளி கிழங்கு பாயாசம் செய்றதுக்கு நான் இப்போ 2 சர்க்கரைவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு தோல் சீவிக்கலாம். இந்த கிழங்கு கிட்டத்தட்ட ஒரு 400 கிராம்ல இருந்து 500 கிராம் வரைக்கும் இருக்குங்க. தோல இப்படி நான் பீலர்ல எடுத்திருக்கேன். உங்களுக்கு பீலர்ல எடுக்க வசதியா இல்லைன்னா, கத்தியில கூட எடுத்துக்கலாம். பாருங்க, இப்ப 2 கிழங்குலயும் தோல் நீக்கியாச்சு. இப்ப இதை நல்லா துருவிக்கலாம். பெரிய ஓட்டையா இருக்கிற பக்கம் துருவிக்கோங்க. ரொம்ப சின்னதா துருவுனீங்கன்னா, பாயாசத்துல கிழங்கு இருக்கிறதே தெரியாது. நம்ம பாயாசம் சாப்பிடும்போது கிழங்கு வாயில கடிபடுற மாதிரி இருக்கணுங்க. அந்த கிழங்கு வாயில அப்படியே திரி திரியா கடிபட்டு சாப்பிடும்போது, பாயாசம் ரொம்பவே அருமையா இருக்குங்க. 2 கிழங்கையும் துருவி எடுத்தாச்சு. பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி துருவி போடுறதுனால கிழங்கு சீக்கிரமாவே வெந்துரும். இப்ப நம்ம பாயாசம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு ஒரு பேன்ல கொஞ்சமா நெய் ஊத்தி, கொஞ்சம் முந்திரி பருப்ப நல்லா செவக்க வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு பாதியா வறுபட்டுருக்கும்போதே நம்ம திராட்சையும் சேர்த்துக்கலாம். இப்ப இது 2த்தையும் நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். இந்த கிழங்கு நமக்கு டிசம்பர் மாசத்துல நெறைய கிடைக்குங்க. ஒரே மாதிரி கிழங்க வேக வச்சு சாப்பிடாம, இந்த மாதிரி டிஃபரெண்ட்டா ட்ரை பண்ணி சாப்பிடலாங்க. இப்ப திராட்சையும், முந்திரியும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்ப இதை பேன்ல இருந்து எடுத்துடலாம். இப்ப அந்த பேன்லயே கொஞ்சம் நெய் இருக்கும். இப்ப நம்ம துருவி வச்ச சர்க்கரைவள்ளி கிழங்கையும் அதுல வந்து போட்டுக்கலாம். தண்ணி சேர்க்காம அந்த பேன்ல இருக்க நெய்யிலேயே சர்க்கரைவள்ளி கிழங்க ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். அடுப்ப லோ ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. 2 நிமிஷத்துலயே இந்த கிழங்கு நல்லா வெந்துரும். இங்க பாருங்க, நல்லா வெந்துருச்சு. இந்த டைம்ல காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு 1/2 லிட்டர் அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் திக்கா இருந்த மாரி இருந்துச்சுன்னா, கொஞ்சமா நீங்க தண்ணியும் சேர்த்துக்கலாம். பாயாசம் எப்பயுமே ரொம்ப கட்டியாவும் இல்லாம, ரொம்ப தண்ணியாவும் இல்லாம, ஒரு மீடியமா இருந்துச்சுன்னா, நம்ம சாப்பிடுறதுக்கும் நல்லாருக்கும். அந்த அளவு பார்த்து நீங்க கொஞ்சம் தண்ணியும், பாலும் சேர்த்துக்கோங்க. பாருங்க, இந்த அளவு இருந்தா கரெக்ட்டா இருக்கும். பால் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். பாருங்க, இப்ப நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த டைம்ல உங்க விருப்பத்துக்கு தகுந்த மாரி வெல்லம் சேர்த்துக்கோங்க. நான் இப்போ ஒரு 200 கிராம் வந்து சேர்த்துருக்கேன். இதுக்கு சர்க்கரை சேர்க்கிறதுக்கு பதிலா வெல்லம் சேர்த்தா தாங்க நல்லாருக்கும். நல்ல தூசி, மண் இல்லாத வெல்லமா பார்த்து வாங்கிக்கோங்க. அப்படி வெல்லத்துல மண் இருக்கிற மாரி இருந்துச்சுன்னா, காய்ச்சி வடிகட்டிட்டு அப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்ப இதோட 1/4 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூளையும், வறுத்து வச்சிருக்க திராட்சை முந்திரியும் சேர்த்துக்கலாம். டேஸ்ட் அருமையா இருக்குங்க. ரொம்ப ஹெல்த்தியான பாயாசம் கூட. எல்லாத்தையும் கலந்து விட்டு அடுப்ப ஆஃப் பண்ணிருங்க. அவ்வளோதாங்க. ஜம்முன்னு நம்ம சர்க்கரைவள்ளி கிழங்கு பாயாசம் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த பாயாசத்தோட டேஸ்ட்டு அப்படியே நம்ம பாசிப்பருப்பு பாயாசம் மாதிரியே இருக்குங்க. இந்த பாயாசத்த சிவராத்திரி, நவராத்திரி இந்த டைம்ல எல்லாம் பண்ணுவாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் சர்க்கரைவள்ளி கிழங்கு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நம்ம முடிக்கு, ஸ்கின்னுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது. நீங்களும் இந்த ஹெல்த்தியான பாயாசத்த வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம டிஷ்ஷும் டிஷ்ஷும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.